அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் தோல் வச்சு தாங்க ஒரு கூட்டு பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் அந்த தோலை வந்து தூர போட்டுருவீங்க. இனிமேல் அப்படி செய்யாதீங்க. இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுறலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதை பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தனியாக நம்ம வச்சிடலாம். அடுத்தது நம்ம வந்து கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உருவி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் வாங்கி வச்சுருக்கேன். அதையும் உரித்து வச்சுட்டு அது கூடவே காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு வந்து பீர்க்கங்காய் தோல் நல்லா வெந்துருச்சு. அதை லைட்டாக கடைஞ்சிட்டு அது கூடவே முருங்கைக்கீரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அந்த முருங்கைக்கீரை வேகட்டும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த அரிசியெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி பெருஞ்சீரகம், அதை வந்து ஃபஸ்ட் நம்ம குறப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகாய் அப்புறம் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துட்டு அதையும் குறப்பாக அது கூடவே அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு அந்த கீரையெல்லாம் வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நமக்கு பீர்க்கங்காய் தோல் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.